வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான யோகா தியரியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். தியரி பஞ்சகோஷா. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரி மனிதர்களாக இருக்கும், நம்மளை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நாம யார், எங்கே நம்ம லேக் ஆகிறோம், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தியரி உங்களுக்கு உதவலாம். ஸோ இந்த பஞ்ச கோஷாவை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, உங்களோட உள் மனசை இல்லாட்டி உங்களோட எனர்ஜியை, உங்களோட இன்னர் ஃபேஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 5 லேயரில் இருக்கிற ஒரு பாலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பால் இருக்குது, அது மேலே இன்னொரு லேயர் போடுறோம், அது உடனே இன்னும் கொஞ்சம் பெரிய பால் ஆகுது. அது மேலே இன்னொரு லேயரை போடுறோம், அது இன்னும் கொஞ்சம் பெரிய பால் ஆகுது. அது மேலே இன்னொரு லேயர் போடுறோம், 4th லேயர், அது இன்னும் கொஞ்சம் பெரிய பால் ஆகுது. 5வது லேயர், இன்னும் ஒரு 5th லேயரை போடுறோம், பால் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. நம்மளோட இன்னர் நாலேஜ், இன்னர் விஸ்டம், நம்மளோட இன்னர் வாய்ஸ், நம்மளோட சோல், நம்மளோட உள்ளுணர்வு, உள் மனசு, நீங்கள் என்னம்மா மாதிரி வேணால் புரிஞ்சுக்கலாம். ஸோ அது எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு அண்டு அது எந்த அளவுக்கு நாலேஜபிளாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் நம்மளோட மன அமைதி, சந்தோஷம் அண்டு மன நிறைவு இது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி யோகா தியரியில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ 5 லேயரில் இந்த பால் பெருசாகிட்டே வருது, இந்த விஸ்டம் பெருசாகிட்டே வருதுன்னா நம்ம ஒரு படிநிலையாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பால் குட்டியாக இருக்கும்போது அதோட முதல் நிலை அன்னமய கோஷா. 2வது படிநிலையாக அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்து இன்னொரு லேயராக மாறும்போது அது பிராணமய கோஷாவாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. 3வதாக அது இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேறும் போது மனசளவில் அது மனோமய கோஷாவாக விரிவடையுது. அது 4வது லேயராக இன்னும் கொஞ்சம் விரிவடையும் போது நம்ம நாலேஜை பெருக்கும் போது அது விஞ்ஞானமய கோஷாவாக விரிவடையுது. 5வது அண்டு இதுதான் கடைசி, நம்ம நிறைவடையும் போது அது ஆனந்தமய கோஷாவா விரிவடையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த கோஷால இருக்கோம் இப்போது, நம்மளுக்கு 30 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம். ஈவன் சின்ன வயசில் ஆளுங்களுக்கு கூட 18-19 வயசில் கூட அவங்களுக்கு மெச்சூரிட்டி நிறையா இருந்ததுன்னா அவங்க எல்லா கோஷாவையும் நிறைவடைஞ்ச ஆளாக கூட இருக்கலாம். இல்லை நம்மளுக்கு 70 வயசு ஆயிடுச்சு, ஆனாலுமே நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் பில்ட் ஆகலை, நம்ம இன்னும் நம்மளையும் சந்தோஷமாக வச்சுக்க தெரியல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க தெரியல, ஆனால் வயசு மட்டும் 70 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கோஷா 2வது கோஷால கூட நம்மளோட இது நிறைவடைஞ்சு நிற்கலாம். ஸோ அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லை, ஆனால் நம்ம எந்த கோஷால இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த கோஷாக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கலாம். அன்னமய கோஷா அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ முதல் நிலை அன்னமய கோஷா. ஸோ அன்னமய கோஷா, அன்னம்னாலே சாப்பாடு. ஸோ அன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், அன்னைக்கு நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ், அதாவது உடம்புக்கு தேவையான நியூரிஷ்மெண்ட், அது தண்ணியாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், அன்னைக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் போதும். நம்மளோட வாழ்க்கை நிறைவடைஞ்சிட்டதா ஒரு முழு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம அன்னமய கோஷாலேயே தங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு என்ன வயசானாலும் இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், இன்னைக்கு தண்ணி கிடைச்சிச்சு, இன்னைக்கு கொண்டாடுறதுக்கு சின்ன சின்ன விஷயம் கிடைச்சிச்சு, இதுக்கு மேலே நான் வளரலைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வச்சுக்கிட்டே நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா நம்ம அன்னமய கோஷால இருக்கோம்னு அர்த்தம். நான் அன்னமய கோஷாலேயே சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை நிறைவுபடுத்திக்க நினைக்கிறோம்னு அர்த்தம். நான் வசதி இல்லாதவங்க வசதியானவங்க அப்படின்னு பிரிக்க விரும்பலை. ஆனால் நீங்க பார்த்துருக்கலாம், ரொம்ப வசதி கம்மியான இடத்துல வாழ்றவங்க அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைச்சாலே அது அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டமா இருக்கும். அண்டு இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமாங்கிற கவலை கூட அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, அன்னைக்கு தேவையானது கிடைச்சா சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அவங்களோட மனசு அன்னமய கோஷாலேயே திருப்தி ஆயிடுது அண்டு சந்தோஷப்பட்டுருது. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது ஓகே தான். ஸோ இதுதான் நம்ம அன்னமய கோஷான்னு சொல்றோம். ஸோ இதை நீங்க அடுத்த கோஷாக்கு கொண்டுட்டு போகணும்னா ஹத யோகா, அதாவது ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸு, ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். அவங்க யோகாவில் மென்ஷன் பண்ணுறதுனால ஹத யோகான்னு மென்ஷன் பண்ணுறாங்க. யோகாவுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணால் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கலாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணும்போது அது நம்மளை இந்த கோஷாலேருந்து அடுத்த கோஷாக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம அடுத்த கோஷாக்கு டெவலப் ஆகிறோம் பிராணமய கோஷா. அன்னமய கோஷா வெறும் ஆர்கானிக் பாடி, அதுலேருந்து டெவலப் ஆகி நம்ம பிராணமய கோஷாக்கு வரும்போது எனர்ஜி பாடிக்கு நம்ம டெவலப் ஆகும். ஸோ அன்னமய கோஷால சாப்பாடு அன்னைக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சாலே மனசு நிறைவாயிடுது இல்லையா, பட் அது இதில் நிறைவேறாது. அடுத்தது என்னன்னு மனசு கேட்க ஆரம்பிக்கும். ஸோ பிராணமய கோஷா எப்போ நிறைவடையும் அண்ட் டெவலப் ஆகும் அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கும்போது ஹெல்த் கான்ஷியஸாக ஆக
ஆரம்பிப்பாங்க. பிராணமய கோஷால நம்ம வைட்டாலிட்டி சீக்கராக இருக்கும், உயிர் சக்தியை தேடுற நிலைக்கு வரும். ஸோ அப்போ அதனால ஹெல்த் கான்ஷியஸாக ஆகும். ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் வந்து பிராணமய கோஷாக்கு நீங்கள் வந்தால் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாக ஆகுறீங்கன்னாலே நீங்கள் அன்னமய கோஷாலேருந்து பிராணமய கோஷாக்கு வந்துட்டீங்க அப்படின்னு தான். ஸோ இந்த பிராணமய கோஷாவை டெவலப் பண்ணணும், அது நிறைவடைஞ்சு நம்ம அடுத்த கோஷாக்கு முன்னேறணும் அப்படின்னா நம்ம அன்னமய கோஷாக்கு ஹத்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற மாதிரி பிராணாமய கோஷாக்கு வந்ததுக்கப்புறமா ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ டெய்லியும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ப்ரீதிங் ப்ராக்டிஸ், உங்களுக்கு சூட் ஆகிறமான ப்ரீதிங் ப்ராக்டிஸை எவ்ரிடே 10 to 15 மினிட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிராணமய கோஷா நிறைவடையுது. அதுக்கப்புறமா அடுத்த கோஷாக்கான தேடுதல் ஆரம்பிக்கும். ஸோ பிராணமய கோஷா நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா 3வது கோஷாக்கு வரோம் நம்ம மனோமய கோஷா. மனோமய கோஷாவை நம்ம சைக்கிக் பாடின்னு சொல்கிறோம். இதில் வந்து உங்களோட தாட்ஸ், திங்கிங், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே இதில் அடங்குது. நீங்கள் பிராணமய கோஷால ஹெல்த் கான்ஷியஸாக மாறுவீங்க, அதே மாதிரி மனோமய கோஷால நீங்கள் சோஷியல் கான்ஷியஸ்னஸாக மாறுவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க, சமுதாயத்தை பற்றியே உங்களுக்கு ஒரு அக்கறை வளர ஆரம்பிக்கும். எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நானும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற புரிதலே வரும். ஸோ நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுங்கிறது சுயநலம் மட்டும் இல்லை, அது ஒரு முட்டாள்தனமும் தான். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இல்லைன்னா நம்மளும் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிறது தான். பொதுநலம் மட்டும் இல்லை, உண்மையான சுயநலமும் அதுவாக தான் இருக்க முடியும். நீங்கள் லாஜிக்கலாக பார்த்தாலுமே எல்லாமே நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும், நீங்கள் மட்டும் எப்படி தனியாக நல்லா இருக்க முடியும்? ஸோ இந்த மனோமய கோஷாக்கு நம்ம டெவலப் ஆகும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வளர ஆரம்பிக்கும். அண்டு ஃபிலாசபிஸ் புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் தத்துவம் சொல்கிற ஆளாக இல்லைன்னா கூட யாராவது தத்துவம் சொல்கிறாங்க இல்லை படிக்கிறீங்க அப்படின்னா அது புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் புரியாத தத்துவங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் மனோமய கோஷாக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, மனோமய கோஷாக்கு வந்தாச்சு. இப்போது இதுலேருந்து நீங்கள் அடுத்த கோஷாக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எவ்ரிடே யோகா நித்ரா பண்ணும்போது, ஸோ யோகாவுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, புரியாத பாயிண்டில் நீங்கள் யோகா நித்ராலாம் சொல்லாதீங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு மியூசிக் போட்டுட்டு நீங்கள் சவாஸ்னால ரிலாக்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா கண்ணை மூடி நீங்கள் ஒரு அஃபர்மேஷன்ஸை நினச்சி பார்க்குறதா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு சத்தமும் இல்லாத இடத்துல நீங்கள் படுத்துட்டு உங்களோட உடம்பு முழுக்க நீங்கள் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, மனசையும் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இதை ஒரு பயிற்சியாகவே பண்ணுறீங்கன்னா அதை தான் நம்ம யோக நித்ரான்னு சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் மியூசிக் கேட்டுட்டு படுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ், உங்களோட வாய்ஸே உங்களுக்கு கேட்குற மாதிரி, இதெல்லாம் என் வாழ்க்கையில் மாறணும், இந்த மாதிரிலாம் என் உடம்புல இருக்கிற இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் செல்ஃபாக நீங்கள் உங்களோட வாய்ஸ்லேயே பேசிக்கிறீங்க, அதுவாகவும் இருக்கலாம். இல்லை வேறு யாரோட வாய்ஸை கேட்டு, உங்களோட ட்ரெயினரோ இல்லை ஏதாவது ஒரு ரெக்கார்டட் வாய்ஸோ கேட்டு, அதை தான் நம்ம யோக நித்ரான்னு சொல்லுவோம். ஒருத்தவங்களோட வாய்ஸ் கேட்கும், அதை நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணுவீங்க, அது மூலமா உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எந்த விதமாக வேணால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தூங்கலை, கண்ணை மூடி படுத்திருக்கீங்க, ஆனால் உங்கள் இமேஜினேஷன் மூலமா அங்கே ரெக்கவரி நடக்குது, ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும். இதை தான் நம்ம யோக நித்ரான்னு சொல்கிறோம். ஸோ இந்த யோக நித்ராவை பண்ணும்போது நீங்கள் மனோமய கோஷாலேருந்து டெவலப் ஆகி நிறைவடைஞ்சு அடுத்த கோஷாக்கு போகிறதுக்கு அது உதவி பண்ணுது. மனோமய கோஷாலேருந்து விஞ்ஞானமய கோஷாக்கு வந்துட்டோம்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இதை வந்து அந்த காலத்தில் முனிவர்களாக அந்த மாதிரி போயிடுறாங்க, சேஜஸாக ஆயிடுறாங்க, பண்டிட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துலேயும் வேறு வேறு விதமாக இருந்தது. இப்போ நம்ம வந்து யாரும் சாமியாரெல்லாம் போகிறதில்ல, முனிவர்களெல்லாம் போகிறதில்ல அப்படின்னா சயின்டிஸ்டாக ஆகுறாங்க. எல்லாரும் பிஹெச்டி பண்ணி சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் உங்கள் கையில் எந்த துறையை எடுத்தீங்களோ, நீங்கள் உங்கள் கையில் எந்த வேலையை எடுத்திருக்கீங்களோ அதில் நீங்கள் ஆழ்ந்த அனுபவத்தையும் இல்லை ஆழ்ந்த அறிவையும் வளர்த்துக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் சயின்டிஸ்ட் தான். உங்கள் கையில் வந்து சயின்டிஸ்டுக்கான பட்டமும் பிஹெச்டி பட்டம் இருக்கணும், நீங்கள் ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கணும்லாம் அவசியமும் அதெல்லாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியுது இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஆழ்ந்த அனுபவத்தையும் அறிவையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப அதுக்குள்ளே நான் டீப்பாக போயிட்டேன். சில பேருக்கு மேக்ஸில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்கல்ல, ஃபிசிக்ஸில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த துறையில் ரொம்ப கை தேர்ந்த ஆளாக இருக்காங்க, அதை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பட்டம் தான் பிஹெச்டி பட்டம். எல்லாரும் பிஹெச்டி பண்ணுறதில்ல, அண்ட் அது பிஹெச்டி பண்ணாதான் நம்ம சயின்டிஸ்ட் இல்லை அனுபவபூர்வமாக அறிவை வளர்த்துருக்கோங்கிற அர்த்தமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையில் உங்களுக்கு நூக் அண்ட் கார்னர்ஸ் தெரியுது, ஒரு நாளும் அந்த துறையில் நீங்கள் வந்து மேலே மேலே போகிறதுக்கான அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான அனுபவத்துக்கு ஈக்குவலானது தான். ஸோ எதை கையில் எடுத்தாலும் நீங்கள் அதை மேலோட்டமான அறிவை வச்சே அப்படியே காலத்தை ஓட்டாமல் அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டே இருக்கீங்கன்னாலும் உங்களோட விஞ்ஞானமய கோஷா டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். எதை பண்ணாலும் உருப்படியாக பண்ணுறதுக்கு, எதை பண்ணாலும் டீப்பாக பண்ணுறதுக்கு நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்கனாலே உங்கள் விஞ்ஞானமய கோஷா வளர ஆரம்பிச்சிருக்கு
அப்படின்னு அர்த்தம். நீங்கள் புனித நூல்கள் படிக்கிறதா இருக்கலாம், மதம் சார்ந்த குரானையோ பகவத்கீதாவோ பைபிளோ இந்த மாதிரி உங்கள் மதத்துக்குன்னு ஒரு புனித நூல்கள் இருக்கும், அதை டீப்பாக படிக்கிறதா இருக்கலாம். இல்லை எனக்கு அதில் அவ்வளோ ஆர்வம் இல்லை, ஆனால் நான் பண்ணுற விஷயத்தில் நான் பண்ணுற வேலையில் நான் ரொம்ப உள்ள வரைக்கும் அதை பற்றி நான் தெரிஞ்சு அறிவை வளர்த்துக்கிறேன் அப்படின்னாலும் சரி. நீங்கள் எப்போ ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்களோ, நல்ல விஷயங்களில் எப்போ நீங்கள் டீப்பாக போகிறீங்களோ, இப்போ உங்களுக்கு ஆன்மீகம் பிடிச்சிருக்குன்னா ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டீப்பாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட விஞ்ஞானமய கோஷாவை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதில் உங்களோட இன்டலெக்சுவல் பாடி தெரிய ஆரம்பிக்குது அண்டு இதில் உங்களோட விஸ்டம் அதிகமாகுது, உங்களோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதிகமாகுது. ஓகே, விஞ்ஞானமய கோஷாக்கும் வந்துட்டோம், இது எல்லாமே எனக்கு இருக்குது, அப்போ நான் விஞ்ஞானமய கோஷாக்கு வந்துட்டேன்னு தானே அர்த்தம். அப்படின்னா இதை தாண்டி இன்னும் ஒரு கோஷா தான் இருக்குது. ஸோ அந்த கோஷாவையும் நான் அடையணும் அப்படின்னா அது ஆனந்தமய கோஷா. இதுக்கு மேலே ஒரு ஆனந்தம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டு தான் அது ஆனந்தமய கோஷா. எப்பயுமே ஆனந்தம், உடம்பும் ஆனந்தமாக இருக்குது, மனசும் ஆனந்தமாக இருக்குது. யாருக்கு தான் வேணான்னு சொல்ல தோணும். ஸோ அந்த கோஷாக்கு நம்ம வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, விஞ்ஞானமய கோஷால நீங்கள் இருக்கும்போதே இந்த சீக்ரெட் டெக்ஸ்ட் படிக்கிறது, டீப்பாக நாலேஜை வளர்த்துக்கிறத தாண்டி இந்த கோஷாக்கு வரத்துக்கு நீங்கள் எவ்ரிடே நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. உங்களுக்கு தியானம் பண்ணுறது ரொம்ப பிடிச்சி போயிருச்சு, ஒரு நாள் தியானம் பண்ணலைனாலும் உங்களுக்கு ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆனந்தமய கோஷாவை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ எவ்ரிடே தியானம் பண்ணுறது உங்களை ஆனந்தமய கோஷாக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படி நீங்கள் ஆனந்தமய கோஷாக்கு போயிட்டீங்க, அதை அடைஞ்சிட்டீங்க, அங்கே போயிட்டீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்கள் உடம்பு மட்டும் சந்தோஷமா இல்லை, மனசும் சந்தோஷமா இருக்கும். லைஃப்பில் எதுக்குமே கவலைப்படாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் போயிருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் எதுவுமே பெருசாக மாறி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் மாறி இருப்பீங்க. எதுக்குமே கவலைப்படாத ஒரு ஆனந்தமான நிலைக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அதை தவிர என்ன வேணும்? அதுக்கு தானே உலகத்தில் இருக்க எல்லாருமே போராடுறோம். அண்ட் அதுதான் வேணும்னு தெரியாமல் கூட போராடிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த உடம்பு சந்தோஷமா இருக்குது, மனசு சந்தோஷமா இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது. ஃபியூச்சரை பற்றி பயப்பில்லை, வாழ்நாளை பற்றி பயப்பில்லை, இன்னைக்கு இருப்பனா நாளைக்கு இருப்பனாங்கிற பயம் கூட இல்லை. இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை. யாரையும் கஷ்டப்படுத்தாமல், என் மனசும் உடம்பு சந்தோஷமா இருந்தால் போதும், மற்றவங்கள நான் கஷ்டப்படுத்துவேங்கிற மாதிரி இல்லாமல், யாரையும் தொந்தரவு படுத்தலை, தன்னையும் தொந்தரவு பண்ணுறத யாரையும் அனுபவிக்கலை, அந்த மாதிரி ஒரு கோஷாக்கு போயிடுறீங்க, ஆனந்தமய கோஷா. இந்த கோஷாக்கு நம்ம வரணும்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ், நம்மளோட விழிப்புணர்வு ரொம்ப பியூராக இருக்கணும். அண்டு உங்களையும் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு மேலே இருக்க சக்தியும் ரியலைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிற ஆளாக இருக்கலாம், இல்லை எனக்கு பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை இருக்குனாலும் ஓகே, இல்லை இயற்கை தான், இந்த பஞ்சபூதம் தான், நம்மளுக்கு மேலே இருக்க இயற்கை தான் நம்மளை நடத்துது, இயற்கை இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னு இயற்கையை வழிபடுற ஆளாக இருக்கு. ஸோ எந்த சக்தியாக வேணா இருக்கலாம், நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தியை நீங்கள் உணர்ந்துட்டீங்க, உங்களையும் உணர்ந்துட்டீங்க. இது ரெண்டுத்துல ஒன்று மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஆனந்தமய கோஷா கிடைக்காது. ஸோ இந்த எல்லா கோஷா பற்றியும் நான் சொன்னது. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எந்த கோஷால இருக்கீங்க? சாப்பாடு கிடைச்சா போதும் நான் ஹாப்பியாக இருப்பேன்னா அன்னமய கோஷால இருக்கீங்க. இல்லை ஹெல்த் கான்ஷியஸ் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் பிராணமய கோஷால இருக்கீங்க. இல்லை எனக்கு சோஷியல் கான்ஷியஸும் அதிகமாகிருக்கு அப்படின்னா நீங்கள் மனோமய கோஷால இருக்கீங்க. மேலோட்டமாக என்னால் வாழ்ந்துட்டு போக முடியல, நான் எதை தொட்டனோ அதை நான் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் விஞ்ஞானமய கோஷால இருக்கீங்க. இது என்னை திருப்திப்படுத்தலை அப்படின்னா ஆனந்தமய கோஷாக்கு போகிறதுக்கு நான் டெய்லியும் மெடிடேட் பண்ணுறேன். அண்டு மெடிடேட் பண்ணலைன்னா கூட என் உடம்பையும் மனசையும் நான் சந்தோஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆனந்தமய கோஷால இருக்கீங்க. உங்களையும் உணர்ந்துட்டீங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற இறை உணர்வையும் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த கோஷால இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கோஷாக்கு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுங்கள். அன்னமய கோஷால இருக்கீங்கன்னா டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். பிராணமய கோஷாக்கு போயிட்டீங்கன்னா டெய்லியும் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஞ்ஞானமய கோஷாக்கு போயிட்டீங்கன்னா டெய்லியும் யோக நித்ரா பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். விஞ்ஞானமய கோஷாக்கு போயிட்டீங்கன்னா நிறைய சேக்ரெட் டெக்ஸ்ட் படிங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன கையில் எடுத்திருக்கீங்களோ அதை எவ்ரிடே டீப்பாக லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அதை தவிர நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது நீங்கள் ஆனந்தமய கோஷாக்கு போக முடியும். ஸோ எல்லாருமே ஆனந்தமய கோஷாக்கு போகணுன்னு நான் ஆசைப்படுறேன். நான் விஞ்ஞானமய கோஷால இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரிடே இந்த விஷயத்தை யோகாவை பற்றி நான் டீப்பாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நான் இன்னும் விஞ்ஞானமய கோஷால தான் இருக்கேன். இன்னும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர்றதுனால நான் முழுசாக ஆனந்தமய கோஷாக்கு போயிட்டேன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஞ்ஞானமய கோஷால இருக்கேன். ஸோ அதனால் இந்த அன்னமய கோஷாலேயே இருக்கிறவங்க அவங்கள முட்டாள்னோ இல்லை உலகம் தெரியாதவங்கன்னோ இல்லாட்டி அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா நம்ம சொல்லிடவே முடியாது. அன்னமய கோஷால நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா சந்தோஷமாக இருங்க. ஆனால் உங்கள் மனசு எதையோ மிஸ் பண்ணுதுன்னா அடுத்த கோஷாக்கு போக முயற்சி பண்ணுங்க, அங்கேயே தங்காதீங்க. இல்லை நீங்கள் பிராணமய கோஷாலேயே மனசு நிறையோட சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அதுலேயே இருக்கலாம். இல்லை நீங்கள் லைஃப்பில் எதையோ மிஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த கோஷாக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த கோஷால வேணா இருங்க, பட் மனசு நிறைவாக இல்லைன்னா அடுத்த கோஷாக்கு போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள்.